ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ரெசிபி, புளிச்சக்கீரை தொக்கு. இதை கோங்குரா கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை செம்ம புளிப்பாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, சுட சுட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே தாளிச்சிட்டு நீங்கள் சாதத்தில் கிளறிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். சரி, ஓகே, எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் மல்லி நான் எடுத்திருக்கேன். தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது 3 ஸ்பூன் தனியா நான் எடுத்திருக்கேன். ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம், ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். அடுப்பை சிம் டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா ஜீரகம்லாம் சீக்கிரம் கரிஞ்சிட ஆரம்பிச்சிடும். 3த்தையுமே ஈவனாக நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்லா வாசம் வரும். மல்லிலாம் வறுப்பட்டுருச்சுன்னா அதோட வாசமே நல்லா வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததும் நான் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நாட்டு மிளகாய், நல்ல காரம் இருக்கும், அதனால் நான் 5 தான் சேர்த்துருக்கேன். இந்த தொக்குக்கு காரம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக சேர்க்குற காரத்தை விட ஒரு 20லேருந்து 30% அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை செம்ம புளிப்பாக இருக்கும். நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்த்தா தான் பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும். மிளகாய் நல்லா லைட்டாக செவந்து வரும். கலர் மாறும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா வறுத்துட்டேன் செவக்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதை சூடு பண்ணியிருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லை மண் சட்டி இருந்தாலும் மண் சட்டியில் செய்யுங்க, அது சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக விட்டுருங்க. சிம்மில் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிச்ச கீரையை அதில் சேர்த்துக்கணும். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுறணும், தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு. நீங்கள் ரொம்ப தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் சேர்க்குறோம் இல்லையா. இதில் வெறும் இலைகளை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயிலேயே அது சூப்பராக நமக்கு சுருங்கி வதங்கிடும். அதுக்குள்ளே சைடில் நம்ம வறுத்த மசாலாவை நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப இல்லை, ஃபைனாகவும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். இதை நம்ம தொக்கு கூட சேர்க்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கீரை ஓரளவு வெந்திருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கீரை சட்டுன்னு வெந்துடுங்க, நல்லா மசிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கூட இலையோ எதுவுமே தெரியாது. அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி, சட்னி மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடும். நீங்கள் நடுவில் மட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும், எனக்கு இப்போவே லேசாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நடுவில் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக மசிஞ்சு வந்துடும். ஸோ கீரை நல்லா இந்தளவுக்கு நமக்கு மசிய எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து இந்தளவுக்கு கடையல் மாதிரி வந்துடும். நம்ம கையை வச்சு அழுத்தி அரைக்கீரை, முருங்கைக்கீரைலாம் கடையிற மாதிரி கடையணுன்ற அவசியமே இல்லைங்க. அது சூப்பராக அதுவே நல்லா வெந்து வந்துடும். இதில் நான் நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பவுட்ரு, அதையும் சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே சேர்க்க போகிறதில்ல, நான் பவுட்ரு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ கீரை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பவுட்ரு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் ஜீனியும் சேர்த்துருக்கேன். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். சுகர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கைவிடாமல் அப்பப்போ நடுவில் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா ஆட் ஆகும். இது நமக்கு நல்லா எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அதுவே நல்லா, இப்போ அல்வாலாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எல்லாமே நல்லா ஒன்றா திரண்டு வருது, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதா, எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சுட சுட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஒருக்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.